ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YS ஸ்டஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச போட்டி குழம்பு, மட்டன் போட்டி குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்க தந்தீங்கன்னா அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அருமையான போட்டி குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த போட்டி குழம்புல நீச்சு ஸ்மெல் இதெல்லாம் வராத ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மட்டன் போட்டியை நல்லா க்ளீனாக கழுவி கொதிக்கிற தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுத்தமாக வாஷ் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் நீச்சு ஸ்மெல் வராத இருக்கும். நீச்சு ஸ்மெல் போட்டி குழம்புல வரத்துக்கான ஒரே ரீசன் சரியாக கழுவாதனால தான். க்ளீனாக கழுவிட்டிங்கன்னா வராது. குக்கரில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லவங்கம் ஒரு 7-8, பிரிந்தி இலை ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. பட்டை, பெரிய துண்டு பட்டை 2 சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரியிற வரையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நாலு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. அது கூடயே ஒரு 3 பச்சை மிளகா பாதியாக உடச்சி போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு க்ளீனாக போட்டியை நல்லா கழுவிக்கோங்க. போட்டி நல்லா கழுவுனீங்கன்னா அந்த நீச்சு ஸ்மெல்லாம் வராது. சரியாக கழுவாத இருந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி ஸ்மெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். நீச்சு ஸ்மெல்லாம் வரும். நல்லா க்ளீனாக கழுவிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் வராது. இந்த அளவு க்ளீனாக கழுவிக்கோங்க. ஓகே, குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்க போட்டி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்குனிங்கன்னா தான் அந்த சாஃப்ட்னஸ் தரும் உங்களுக்கு, இல்லைன்னா ஹார்டாகிடும். நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. மூணு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நம்ம செய்கிற சமையல் ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு கல் உப்பு. அதுக்குள்ளே நல்லா தண்ணி, ஒரு பக்கம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி பக்கத்தில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்காக
கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இப்போ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாஃப்ட்னஸ் தரும். நீங்கள் ரொம்ப சில்லுன்னு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து அப்படியே ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் நீங்கள் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு 6-7 விசில் விடுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரை மூடி தேங்காய் வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்காக. அதில் நீங்கள் சேர்த்து இதெல்லாம் இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் அதில் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிடுங்க. 6-7 விசில் போல் வந்துடுச்சு. நல்லா நிறைய விசில் விட்டிங்கன்னா தான் அது வேகும், அந்த நீச்சு ஸ்மெல்லாம் வராது. ஓகே, நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த ஸ்மெல்லாம் இல்லை. நிறைய பேர் இந்த போட்டி குழம்பு எதுக்கு பண்ண மாட்டாங்கன்னா இந்த நீச்சு ஸ்மெல்லாம் வரும் அப்படின்றதுக்காக பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். வச்சிருக்கிற அந்த பேஸ்ட், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். தேங்காய்லாம் சேர்த்துட்ட அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. சும்மா ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி போட்டு மேலே டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான போட்டி குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.